Hi friends, welcome to Kausalya Lifestyle. சப்பாத்திக்கு சைடிஷாக சன்னா மசாலா செஞ்சுருந்தேன். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். சன்னா மசாலாவுக்கு தேவையான சன்னா எடுத்து நைட்டே ஊற வச்சுருந்தேன். இப்போ குக்கரில் சேர்த்து ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, முந்திரி, பட்டை, கிராம்பில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கட்டும். நல்லா வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் எவ்வளோ சேர்க்குறோமோ அதே அளவில் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சின்ன தக்காளிங்கனால 3 சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி வெங்காயத்தை வேக விட்டுக்கலாம். நல்லா வெந்து வதங்கிருச்சு. இப்போ ஒரு 1/2 முந்திரி சேர்த்து வதக்கிட்டு அரைச்சிடலாம். வேற ஒரு கடாய் வச்சு அதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஒரு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு 1, ஒரு மராட்டி மொக்கு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கட்டும். இஞ்சி பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலா சேர்த்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். அந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. மசாலாவுக்குரிய பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ அந்த சன்னாவை எடுத்து கொஞ்சம் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். அரைச்சதை கொஞ்சம் கிரேவி கொஞ்சம் இதாக இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச சன்னாவை தண்ணியோடு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மசாலா நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒரு டேஸ்ட்டுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சன்னா மசாலா நல்லா கொதிக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம்.
இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. சன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே சப்பாத்திக்கு வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.